வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோவில் 2024 நான் பர்சனல் சேவிங்ஸ்னு செஞ்சது எவ்வளோ ரூபா அதை நான் அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். ஒரு உண்டியலில் ஒரு வருஷம் முழுக்க நான் பர்சனல் சேவிங்ஸ் செஞ்சேன். என்னோட மாதிரி பர்சனல் சேவிங்ஸ் நான் பண்ணேன் ஒரு வருஷமாக. அந்த பர்சனல் சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு எங்கேருந்து காசு வந்துச்சு, அது எவ்வளோ ரூபாய் இருக்குது, ஒரு வருஷத்தில் எவ்வளோ ரூபாய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே போல் 1 lakh சேவிங்ஸ் சேலஞ்ச் அப்டேட்டும் இந்த சேனலில் கொடுக்க போகிறோம். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா 1 lakh சேவிங்ஸ் சேலஞ்சில் 2023 நான் சேர்த்த 7000 ரூபாய் நான் ஷேட் பண்ணியிருந்தேன். அதை அந்த அக்கௌண்ட்டில் போட்டு இப்போ என்ன புதுசாக அப்டேட் பண்ணியிருக்கேங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த எல்லோ அண்ட் க்ரீன் கலர் உண்டியலில் தான் ஒரு வருஷம் லாஸ்ட் இயர் முழுக்க நான் பர்சனல் சேவிங்ஸ் பண்ணேன். இந்த உண்டியல் என்னுடைய பர்சனல் ஸ்பேஸில் தான் இருக்கும், என்னோடய பீரோவில் தனியாக அது பாட்டுக்கு இருக்கும். சரி, இந்த உண்டியலில் எப்படி நீங்கள் அமௌண்ட்டு போடுறீங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். ஏன்னா என்னோடய பட்ஜெட்லேயும் சேவிங்ஸ்லேயும் பர்சனல் சேவிங்ஸ்னு எதுவுமே இருக்காது, டினோட்டே பண்ணியிருக்க மாட்டேன். ஆனால் இந்த உண்டியலில் எப்படி காசு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு காலேஜில் கிடைக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா இன்கம், இதை பற்றி நான் நிறைய டீட்டெயில்டு வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் ஒரு சின்னதாக ஒரு தடவை சொல்லிடுறேன். இந்த ஒரு வருஷம் ஜான்வரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் எக்ஸாம் டியூட்டி பார்த்துருப்போம். யூனிவர்சிட்டி எக்ஸாம் டியூட்டி, அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் டியூட்டி, அப்புறம் பார்த்திங்கன்னா டிஎன்பிசி டியூட்டி, இந்த மாதிரி டியூட்டி பார்த்து வரக்கூடிய அமௌண்ட்டு, கொஷின் பேப்பர் செட் பண்ணி கொடுக்குறது. ஸோ எங்களுக்கு கொஷின் பேப்பர் செட் பண்ணி கொடுக்க சொல்லி யூனிவர்சிட்டிலேருந்து ஆர்டர் வரும், அதுக்கு ஒரு நாமினலாக ஒரு ஃபீஸ் கொடுப்பாங்க, அந்த அமௌண்ட்டு. காலேஜில் எக்ஸ்ட்ரா எடுக்கக்கூடிய கிளாஸஸ்க்கு, இப்போ எக்ஸ்ட்ராவாக ஏதாவது கிளாஸ் எடுக்க சொல்லி நம்ம எடுத்து கொடுத்தோன்னா அதுக்கும் அவங்க கரெக்டாக அந்த ஒரு செமஸ்டர் வைஸ் பணத்தை போட்டு விட்ருவாங்க. இந்த மாதிரி எனக்கு கிடைச்ச எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எல்லாத்தையும், அப்புறம் இன்சென்டிவ், நான் ஜேர்னல்லாம் பப்ளிஷ் பண்ணதுக்கு எனக்கு இன்சென்டிவ் கிடச்சிச்சு. இந்த மாதிரி அமௌண்ட்டெல்லாம் இந்த உண்டியலில் போட்டு ஒரு வருஷமாக சேர்த்துருந்தேன். இதை நான் இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். இதில் என்னுடைய கணிப்பு ஒரு 4000-5000 சேர்ந்துருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். இப்போ டிஎன்பிசி டியூட்டிலாம் பார்த்தோம்னா 400 ரூபா ஒரு டைம் கிடச்சிச்சு, ஒரு டைம் 500 ரூபா கிடச்சிச்சு. போன வருஷம் பார்த்திங்கன்னா அதிகமான டிஎன்பிசி டியூட்டி வந்துச்சு. அது மாதிரி யூனிவர்சிட்டி எக்ஸாம் டியூட்டி பார்க்குறப்பலாம் அன்னன்னைக்கு டியூட்டி முடிஞ்சு பேப்பர் சப்மிட் பண்ணி அன்னன்னைக்கு காசு வாங்கிக்கலாம். ஸோ எல்லாமே இந்த உண்டியில் போட்டுருவேன். ஒத்த பைசா கூட நான் இதுலேருந்து எடுக்க மாட்டேன். ஏன்னா இது எல்லாமே எனக்கு எக்ஸ்ட்ரா கிடைச்ச இன்கம் இல்லையா. ஸோ அதனால் கம்ப்ளீட்டாக இதை பற்றி நான் வீட்லேயுமே சொல்ல மாட்டேன். என்னுடைய பர்சனல் சேவிங்ஸ்க்கு நான் சேர்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லி முடிவில் இருக்கேன். என்னுடைய சம்பளத்துலேருந்து என்னுடைய குடும்பத்துக்கு நான் செலவு பண்ணுறேன். பட் ஆனால் எனக்குன்னு ஒரு பர்சனல் சேவிங்ஸ் எனக்கு வேணும் இல்லையா. என்னுடைய சம்பளம் உங்களுக்கே தெரியும், அது நான் எக்ஸ்ட்ராவாக எடுத்து வைக்க முடிய மாட்டேங்குது. கரெக்டாக இருக்குது, பட்ஜெட் போட மற்ற சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குது. அப்படிங்கிறப்ப எனக்கு வேலை பார்க்குற இடத்துல எக்ஸ்ட்ராவாக இன்கம் என்னென்ன வருதோ, அது சின்னதோ, அது 10 ரூபாயாக இருந்தாலும் சரி, 1000 ரூபாயாக இருந்தாலும் சரி, 3000 இருந்தாலும் சரி, அதை நான் யூட்டிலைஸ் பண்ணி அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இது சின்ன சின்ன தொகையாக தான் வரும். ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் இதை இங்கே கட்டுப்பாடோடு அதை செலவு பண்ணாமல் சேர்க்கும் பொழுது ஒரு பெரிய தொகை கிடைக்கிது. ஸோ என்னையை பொறுத்த மட்டும் இதில் கிடைச்ச தொகை பெரிய தொகை தான். ஆர்வமாக இருக்குல்ல எவ்வளோ ரூபா சேர்ந்துருக்குன்னு. எனக்கு இந்த தடவை நான் ஒரு ஜேர்னலில் பப்ளிஷ் பண்ணேன் என்னுடைய ப்ராஜெக்ட் ஒர்க்கை. அது ஒரு 3 இம்பேக்ட் ஃபேக்டர் உள்ள ஒரு ஜேர்னலில் பப்ளிஷ் ஆச்சு. அதுக்கு நீங்கள் காலேஜில் 3000 ரூபாய் இன்சென்டிவ் கொடுத்துருந்தாங்க. நல்ல ஜேர்னலில், இம்பேக்ட் ஃபேக்டர் உள்ள ஜேர்னலில் பப்ளிஷ் பண்ணால் அந்த இம்பேக்ட் ஃபேக்டருக்கு தகுந்த மாதிரி இன்சென்டிவ் அமௌண்ட் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாமே நல்ல விஷயம், எங்கள் காலேஜில் எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம். அதனால் நாமளும் அப்போ நம்மளோட கரியரும் இன்க்ரீஸ் ஆகும், அதே சமயம் நமக்கும் சின்ன சின்ன அமௌண்ட்டும் இன்சென்டிவாக கிடைக்கிறப்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இவ்வளவு தான் மொத்த அமௌண்ட்டு. இப்போ நம்ம இதில் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத எண்ணிடலாம். ஸோ இதுலேயுமே பார்த்திங்கன்னா 100 ரூபா, கொஞ்சம் 500 ரூபா நிறையா இருந்துச்சு, புது நோட்டாக இருந்துச்சு. இப்போ எக்ஸாம் டியூட்டியெல்லாம் வரும்பொழுது அமௌண்ட் கொடுக்குறவங்கள்ட்ட கேட்போம், எனக்கு புது நோட்டாக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவோம். சில சமயம் பழைய நோட்டு இருக்கும், அதை ஏதாவது புது நோட்டு கிடைக்கும் பொழுது அதை மாற்றி பழசை எடுத்து செலவு பண்ணிவிட்டு புதுசாக சேர்த்துருவோம். ஏன் அந்த புதுசாக சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை செலவு பண்ணவே மனசு வராது. அதே மாதிரி இந்த உண்டியல் பார்த்திங்கன்னா ஒரு மூலையில் என்னுடைய பீரோக்குள்ளே வச்சுருப்பேன். அது காசு போடுறதுக்கு அப்போ மட்டும்தான் என் கண்ணில் படும், அதுக்கப்புறம் அதை நான் பார்க்கவே மாட்டேன். இது மாதிரி நம்ம சேர்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயம், எக்காரணம் கொண்டும் அந்த காசை தொடக்கூடாது. சில விஷயங்கள், சில சேவிங்ஸ் தொடக்கூடாது தான். அப்போ பார்த்திங்கன்னா
அந்த மாதிரி இருந்ததுனால இதுலேருந்து நான் ஒத்த பைசா கூட எடுக்கலை. ஏன்னா நம்ம எப்படியும் 1 மாதத்துக்கு ஒருக்கா 2 மாதத்துக்கு ஒருக்கா அப்படி தான் இந்த அமௌண்ட் வந்து வரும். அதனால வந்து பார்த்திங்கன்னா போட்டதோடு அதுக்கப்புறம் நம்ம அதை மறந்துடுவேன். அதனால் இந்த 1 வருஷத்துக்கு அந்த அமௌண்ட்டை வந்து நான் சேர்த்துட்டேன். லாஸ்ட் வீடியோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 1 வருஷம் நான் செய்த சிறு சேமிப்பு எவ்வளோ இருந்துச்சுன்னு நீங்கள் பார்த்தீங்க அந்த வீடியோ. அது எல்லாருக்குமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் அதுக்கு வந்து லைக் பண்ணியிருந்தீங்க, நிறையா வியூஸ் வந்துருந்துச்சு. அது எவ்வளவு இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன். அந்த அமௌண்ட்டு 2023 சேர்ந்த அமௌண்ட் 7,000 தான் இப்போ 1,00,000 ரூபாய் சேவிங்ஸ்க்கு சேலஞ்சுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த அமௌண்ட்டை ஷேர் பண்ணி இப்போ என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த அமௌண்ட் எவ்வளோ இருக்குது பர்சனல் சேவிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ₹20 2 இருந்துச்சு, அப்போ ₹40, ₹50 ஒன்று இருந்துச்சு, ₹50, ₹100 23 நோட்டு 2300, ₹200 6 நோட்டு, ₹500 12 நோட்டு 6000, மொத்தம் ₹9,590 இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது ஏற்கனவே 2024 இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அந்த சேவிங்ஸ் வந்து ₹6,760 இருந்துச்சு. 760 இருந்துச்சு. அதோட நான் ஒரு ₹40 போட்டு 6,800 நான் அதை வந்து ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 2 சேவிங்ஸ் இருக்கா, என்னோடய பர்சனல் சேவிங்ஸு, போன வருஷத்துக்கான சிறு சேமிப்பு. ஸோ இது 2ஐயும் சேர்க்கும் பொழுது எனக்கு கிட்டத்தட்ட ₹16,350 வந்துச்சு. நான் அதில் ₹350 எடுத்துகிட்டு 16,000 அப்படியே கொண்டு போய் ஆல்ரெடி ₹7,000 நான் போட்டு வச்சுருந்தேன் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட், அதோடு நான் போட்டுட்டேன். ஏற்கனவே ஒரு 7,000 2023 சேவிங்ஸ், 2024 சிறு சேமிப்பு ப்ளஸ் இந்த வருஷம் பர்சனல் சேவிங்ஸ், 2024 பர்சனல் சேவிங்ஸ் ரெண்டையும் சேர்த்து ₹16,000 நான் வந்து போட்டிருக்கேன். ₹350 தனியாக எடுத்து வச்சுட்டேன். அப்போ மொத்தம் என்னுடைய அக்கௌண்ட்டில் பர்சனல் சேவிங்ஸில் ₹23,000 இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணிடணும், ஆல்ரெடி ₹7,000 நான் அந்த ₹1,00,000 சேவிங்ஸ் சேலஞ்சில் ஷேர் பண்ணிவிட்டேன். இப்போ நான் புதுசாக போட்டிருக்க அந்த 16,000 நான் என்ன செய்யணும், ஷேர் பண்ணணும். இப்போ பல்க் அமௌண்ட், இப்போ இந்த மாதிரி பல்க் அமௌண்ட் எனக்கு கிடைக்கும் பொழுது அந்த ₹1000 பெரிய அமௌண்ட்டை நான் என்ன செஞ்சிடணும், முடிச்சிடணும். பெரிய அமௌண்ட்லாம் பல்க் அமௌண்ட் வரப்போ முடிச்சு விட்றணும். சின்ன அமௌண்ட் நமக்கு கிடைக்கும், எப்பப்பெல்லாம் சின்ன அமௌண்ட் கிடைக்குதோ அதெல்லாமே நீங்கள் சின்ன அமௌண்ட்டில் போட்டுடலாம். ஸோ அப்போ பாருங்கள், இப்போ 16,000 வந்து நான் என்ன செய்ய போகிறேன், ஷேர் பண்ண போகிறேன். அப்போ ₹1,00,000 சேவிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு கரெக்டாக எவ்வளவு சேர்ந்துருக்கு, ₹23,000 சேர்ந்துருச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 23% வந்து இதில் நான் ஜான்வரி மந்த்தே வந்து முடிச்சிட்டேன். ஸோ இப்போ நான் 23,000 எனக்கு கிடச்சிச்சு பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் போன வருஷம் சேர்த்துருக்க சிறு சேமிப்பு இருக்கலாம், வேறு ஏதாவது சிறு சேமிப்பு பல்காக இருந்துச்சுன்னா இப்போ நீங்கள் இந்த சேலஞ்ச் 50,000 1,00,000 சேவ் பண்ணுறீங்கன்னா இந்த பல்க் அமௌண்ட்டு இப்போவே ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. அப்புறம் அடுத்தடுத்த மாதம் எப்பப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்குமோ அப்போதைக்கு கம்ப்ளீட்டாக அதை நம்ம முடிச்சிடலாம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா மறக்காமல் இந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை என்னங்கிறத இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பாய்.